ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 150 டேஸ் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுவும் மெயினாக இலக்கணங்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஒரு 50 கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நல்லா ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் இந்த மாதிரி வந்திருக்கு, புதுசாக இன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒருவேளை நமக்கு டிஎன்பிஎஸ்ல டேரக்டா அந்த கொஸ்டின்ஸ் வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொய் அகற்றும் பிரித்து எழுதுக. ஸோ பொய் கூட்டல் அகற்றும், அதான் வந்து கரெக்டா இருக்கும். நமக்கு இதை வந்து அந்த மெய் ரெட்டித்தல் அந்த மாதிரி விதிகள்லாம் வரும். ஸோ பொய் அகற்றும் அப்படின்னா பொய் பிளஸ் அகற்றும். அடுத்த செந்தமிழ், இன்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செந்தமிழ் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும், பண்பு தொகைன்னு தெரியும். மோஸ்ட்லி பண்பு தொகை வந்தாலே மை விகுதி பெற்றுதான் பிரியும். ஸோ செந்தமிழ் அப்படின்னா என்ன வரும், செம்மை பிளஸ் தமிழ். இதுவும் நம்ம ஆல்ரெடி நம்ம நல்லா தெரிஞ்சதுதான். எட்டு திசை சேர்த்து எழுதுக அப்படிங்கும் போது 8 பிளஸ் இத்து வரும். அதாவது நம்மளுக்கு வந்து திசை பெயர்கள், அதே இந்த 8 எண், அதாவது நமக்கு இந்த எண் எழுத்துல இந்த 8, 10 அப்படிங்கிற எழுத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் வரும்போது மட்டும் அந்த வல்லின மெய் வந்து என்ன பண்ணும், ரெட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதனால நமக்கு என்ன வரும், 8 திசை அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அருகுற இது சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருகுற அப்படிங்கறது அருகில் அப்படிங்கறது அதோடைய அர்த்தம். அப்ப அருகிலுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொலைவில். இப்ப இந்த அருகில், அண்மையில், பக்கத்தில் எல்லாமே என்னது ஒரே மீனிங் தான். ஒரே மீனிங் பக்கத்துல இருக்குது, அதுதான் அதோடைய அர்த்தம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா தொலைவில். அதுக்கப்புறம் அணுகு, அணுகு அப்படிங்கிறது என்னது பக்கத்துல வர்றது. சோ ஒரு இதை வந்து அணுகிறது, அதாவது நெருங்குறது. அப்ப அதுக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து விலகு. அப்ப அணுகு அப்படிங்கிறது என்னது, நெருங்கு. அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன கேட்டிருக்காங்க, சோ நம்மளுக்கு வந்து விலகுதல் தான் கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் பாருங்க, உயர் திணைக்கு உரியது அல்லாத பால் வகை எதுன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ உயர் திணை அப்படின்னா யாரு, மனிதர்களை குறிக்கக்கூடிய அந்த பெயர்கள். அதாவது அந்த இதுக்குள்ள பாருங்க, ஆண் பால் அதுவும் மனிதர்கள் தான், பெண்பால் பலர்பால், இந்த மூணுமே ஆண் அந்த மனிதர்களை குறிக்கக்கூடிய பால் வகை தான். பலவின் பால் அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும், அக்ரிணை. அதாவது இதுல வந்து அக்ரிணையில நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, அக்ரிணையில வந்து பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் பலவின் பால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இது வந்து ஆண் பால், பெண் பால், பலர்பால் எல்லாமே உயர்திணைக்குரியது. பலவின் பால் அப்படிங்கறத ஒரு அக்ரிணைக்குள்ளது. அடுத்து கொழுந்து வகை அல்லாததே கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வேப்பம் கொழுந்து, குருத்து, துளிர், இது எல்லாமே நம்மளுக்கு என்னது, அந்த இலையில இருந்து கொழுந்து வரோம்ல அதுதான். ஆனா தண்டு, கீரை தண்டு அப்படிங்கும்போது தண்டு பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப இதுதான் வந்து வித்தியாசமானது, இதுதான் அது அல்லாதது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான செய்தி எதுன்னு கேட்டிருக்காங்க. அரிக்கமேடு அகலாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. கரெக்ட். புறப்பொருள் வெண்பா மாலையில தான் இலக்கண நூல் அதாவது இலக்கண நூலில ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. கரெக்ட். அதுக்கப்புறம் 8, 10 ஆகிய எண்ணும் பெயர்களையுமே வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்பதான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நம்ம 8 திசை பார்க்கும்போது 8 கூட்டல் திசை, 8 இத்து போட்டுதான் திசை வந்துச்சு. அப்ப 8, 10 ஆகிய எண்ணும் பெயர்கள் நம்மளுக்கு வல்லினம் வந்து மிகும். அப்ப இதுதான் தப்பா கொடுத்துருக்காங்க. பட்டி மண்டபம் குறித்த குறிப்பு வந்து மணிமேகலையில காணப்படுது. அப்ப நம்மளுக்கு இந்த சரியான போஸ்ட்ல கூட நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா கிராமர் டாபிக் உள்ள வர மாதிரி கேட்டிருக்கோம். அப்ப இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபுல்லாவே நினைச்சு தரவா படிக்கணும். அடுத்து மரபு பிழை அற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோப்பையில வந்து சோறு உண்டான், அதுதான் நம்மளுக்கு கரெக்ட். ஆனா இங்க சாப்பிட்டான்னு கொடுத்துருக்காங்க, அப்ப தப்பு. பால் வந்து பருகினான்னு வரும். சோ பால் பருகுன்னு சொல்லிட்டு தான் இருக்கும், அப்ப இதுவும் தப்பு. அம்பு வந்து எய்தான், அம்பு வந்து எய்தல் தான் கரெக்ட். ஆனா இங்க விட்டான்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. கூடை முடைந்தான் தான் கரெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதை பாத்துக்கோங்க. அடுத்து மரபு பிழை, மறுபடியும் அதே மாதிரிதான். எருது வந்து எக்காலம் இடும், கரெக்ட். கோழி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொக்கரிக்கும். மயில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அகவும். காகம் வந்து கரையும். அப்ப கரெக்டானது என்னது, எருது எக்காலம் தான் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து கொடிகட்டி பறத்தல் அப்படிங்கிறது என்னது, கொடிகட்டி பறத்தா புகழ் பெற்று விளங்குதல் தான். சோ அதுதான் வந்து கரெக்ட். அடுத்து காண்டினென்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். காண்டினென்ட் அப்படின்னா கண்டம் வரும். வலசை அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து மிக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சாங்சுவரி அப்படின்னா புகலிடம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வானிலை அப்படின்னா வெதர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது மாதிரி இதுவும் புக் பேக்ல இருக்கிறது. அந்த மோஸ்ட்லி இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாமே புக்ல இருந்து தான் கேட்பாங்க. அப்போ அதை மட்டும் நல்லா தரவா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து கான்வர்சேஷன் அப்படிங்கிறது என்னது வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உரையாடல். கலந்துரையாடல் அப்படின்னா டிஸ்கஷன் தான் கலந்துரையாடல் வரும். சொற்பொழிவு அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். பட்டிமன்றம் அப்படின்னா டிபேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப நம்மளுக்கு உரையாடல் தான் கரெக்ட். அடுத்து ஆர்த்தோகிராஃபி அப்படிங்கிற போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா எழுத்திலக்கணம் பத்தி தான் வரும். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்படின்னாலே இது என்னது, ஆங்கில வார்த்தை. ஸோ கணினி துறைன்னு வரும். அப்ப இது தப்பு. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். ஸோ கல்யாணம் அப்படிங்கிறத விடவும்
திருமணம்னு கொடுத்திருந்தா கரெக்டா வந்திருக்கும். ஆனா இதுதான் கரெக்டான ஆன்சர்னு மார்க் பண்ணியிருக்காங்க. சோ அனுபவமே சிறந்த ஆசான். அனுபவம் அப்படிங்கிறது பட்டறிவுன்னு வரும். ஆசான் அப்படிங்கிறது ஆசிரியர் வரும். சோ அப்ப இதுவும் பிறமொழி சொற்கள் கலந்துருக்குது. எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. இது கரெக்ட். ஏன்னா செயற்கைக்கோள் கரெக்ட் தான், ஏவும் திறனும் கரெக்ட் தான். சோ அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து இதுதான் வந்து கரெக்ட். அதாவது தப்பா கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது பிறமொழி சொல்லு, திருமணம் தான் கரெக்டான தமிழ் சொல். அப்ப ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். உடலின் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? தலை தான் கரெக்டா வரும். அடுத்து அதே மாதிரி என்ன வந்து அறிவு பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்மளுக்கு வந்து கலை அப்படின்னாலே என்னது? அறிவு சார்ந்ததுதான். அப்ப இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டா வந்து வரும். கலை அப்படிங்கிற போது களை எடுத்தல் வரும். கலைனா கரும்பினுடைய அறிவு, தலைனா அந்த இலை பகுதி தான் தலைன்னு சொல்லுவோம். அப்ப ஆன்சர் வந்து அறிவு பகுதி அப்படின்னா கலகம், கலை, அதுதான் வந்து அறிவு பகுதி. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருள். ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து கரெக்ட். ஒரு வகை பறவை, அவங்களுக்கு வந்து ஈன்னு சொல்லுவோம், அதுதான். அப்ப அதுவும் கரெக்ட் தான். பகிர்ந்து கொண்டு ஈதல், ஈவு, அதுவும் கரெக்ட் தான். அணிகலன்கிறது தான் தப்பு. அப்ப கரெக்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து பல சொற்கள் வடு, மூசு, குறும்பை, கச்சல், இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா பிஞ்சு வகைகள். நம்ம வந்து 10th அந்த லெசன்ல ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல குரூப்பா கொடுத்து கூட இந்த மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த பிஞ்சு வகைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் இது எல்லாமே. அடுத்து வயல் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய மற்ற சொற்கள் எதுன்னு கொடுத்துங்க. வயல் அப்படின்னா பலனம் செய், கரெக்ட். காணி அப்படிங்கிறது நம்மளுக்கு காணி நிலம் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணல் வராது, வேற எதுவுமே வராது. நம்மளுக்கு இதுதான் பலனம் செய்தான் வரும். கழனி வயல் வரும். ஆனா சுடர் வந்து என்ன கிடையாது, வயல் வந்து கிடையாது. அப்ப அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பலனம் செய்தான் கரெக்ட். அடுத்து கேட்டான் என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிகள். அப்ப கேட்டான் அப்படின்னா கேள் தான் கரெக்டான வேர் சொல். பாடு அப்படின்னா தொழில் பெயர் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி என்ன விகுதி வந்திருக்கும் அப்படின்னா அடிக்கடி, அதாவது நிறைய வர்றது தல் விகுதி தான். அது போகதான் மையசி அதெல்லாம் வரும். அப்ப இதுல வந்து நம்மளுக்கு என்ன வருது? பாடுதல் தான் கரெக்ட். பார் என்னும் வேர்ச்சொலின் பெயரச்ச வடிவம் அப்படின்னா பார்த்த. பார்த்து அப்படின்னா பின்னாடி வந்து சென்றான். ஒரு வினைச்சொல் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். வினைச்சொல் வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா வினையச்சம். பார்த்த மாணவன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப நமக்கு ஒரு பெயர் சொல் வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து பெயரச்ச வடிவம். அடுத்து வேர்ச்சொலின் தொழில் பெயர். படி அப்படின்னா தல் விகுதி வரும், படித்தல். அடுத்தாக்குல அப்ப இதுல வந்து மிக்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு வலசை தான் வரும். வலசை தான் மிக்ரேஷன், நகர்தல் வந்து வராது. ஏன்னா வலசை அப்படிங்கும் போது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு பேர் தான் வலசை போதல். இங்கிலீஷ்ல அதுக்கு கரெக்டான வார்த்தை வந்து மிக்ரேஷன். அப்ப மிக்ரேஷன் அப்படிங்கும்போது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது, அதுதான் வலசை போதல். இதுதான் கரெக்ட். ஆன்சர் வந்து இதுதான். வானிலைனா வெதர் வரும், போலினா செஞ்சுரி வரும். அப்ப இது வந்து வராது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னா நாக்கு. சோ நா வரிசை தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நா வரும், அதுக்கப்புறம் நை வரும், அதுக்கப்புறம் நோ வரும். நோ கரெக்ட். அப்ப இது கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அகர வரிசை தான் கொடுத்துருக்காங்க. சேசா வரிசை சா, சு, சை, சோ. இதுவும் கரெக்டா. இது எல்லாமே நம்ம ஓரளவு என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். அடுத்து ஆடுபவரின் கரகசம்பின் தலையில் நன்கு படிபடி உட்புறமாக தட்டி அடிப்பகத்தை செய்கின்றனர். அப்ப இதை வந்து கரெக்டா ஒரு வேர்ட் ஃபார்மேட்ல கொண்டு வரணும். ஒரு சென்டென்ஸ் கரெக்டா மேக் பண்ணும். அப்ப கரகசம்பின் அடிப்பகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படிபடி செய்கின்றனர். இப்ப இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எங்க இருக்குது? புக்கு கண்டென்ட்ல தான் இருக்கு. அப்புறம் புக்ல உள்ள கண்டென்ட் என்ன செய்யணும், ரீட் பண்ணனா மட்டும்தான் இது கன்ஃபியூஷன் இல்லாம என்ன செய்யணும், நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டா வரும். ஏன்னா சில இது அப்படி இல்லைன்னா இப்ப ஆடுபவரின் தரையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி கரகசம்பின் அடிப்பகத்தை செய்கின்றனர். கிட்டத்தட்ட கரெக்டா இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அப்ப நம்மளுக்கு கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்னா அவங்க கீ எதை வச்சுதான் கொடுப்பாங்க, புக்ல உள்ள கண்டென்ட் வச்சுதான் கொடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், அதையும் நல்லா ஓரளவு ரீட் பண்ண வேண்டியதா இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்க. அடுத்து ஆட்சிக்கு அரசனின் அறங்கோறும் துணை புரிந்தன. இப்போ இதையும் ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநடி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அப்ப இதுதான் கரெக்ட். ஆனா புக்ல உள்ளது கொஞ்சம் ரீட் பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் ஓரளவு கரெக்டா போட முடியும். அடுத்து அதே மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்ததான் கேட்டிருக்காங்க. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. கரெக்ட். அப்பயும் இதுவும் அப்படிதான், புக்ல இருந்து நம்ம பார்க்கணும். அடுத்து பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விளக்கம். எங்க இருக்குன்னு கேட்கற அங்க சுட்டி சொல்றாங்க. சுற்றுறதுனால என்ன விடை வரும், சுட்டு விடை வரும். அப்ப இது வந்து கரெக்ட் தான். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத. அப்ப கதைக்கு இனமானதுதான் என்னது, கட்டுரை. அப்ப இது தெரியுமா அப்படின்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு இது தெரியும் அப்படின்னு சொல்றது என்னது, இனமொழி விடை. அப்ப இது வந்து கரெக்ட் தான். ஏவல் விடை அப்படிங்கும் போது என்னன்னா நீயே எழுது, அவங்களே ஏவுறதுதான் ஏவல் விடை.
உருவது குரல், எனக்கு கதை எழுத தெரியுமா, எனக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உருவது குரல், கை வலிக்குது அப்படின்னு சொன்னா உற்றது உரைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டோட பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து காமராஜர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று இதுவும் சுட்டு விடலாம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த வாட்டி எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா குரூப் 2ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எங்க இருந்து கேட்டாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு கேட்டு வச்சிருக்காங்க. அதனால ஓரளவு கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் படிக்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் படிக்க வேண்டியது இருக்குது. பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் இலா, அதுக்கான வினா எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது கரெக்ட், யாது பாரத் ஸ்டேட் உரையாடும் மென்பொருள். சோ எப்பவுமே அந்த விடை கேட்ட விடா வரும்போது அந்த விடையில இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து நிறைய அந்த இடத்துல கவர் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு என்ன செய்யும், ஓரளவு கரெக்டாவே கீ கொடுக்குறாங்க. சோ எது அப்படிங்கிறது உயிரற்ற ஒரு பொருளை குறிக்கிறதா எதுன்னு வரும். பாரத் ஸ்டேட் வங்கி உரையாடும் மென்பொருள் என்னன்னு வராது. அப்ப எதுதான் வந்து கரெக்ட், அப்படியே இப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்து பூங்குடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பூங்குடி பள்ளிக்கு எப்படி சென்றாள், அங்க இருந்து இந்த பேருந்தில் ஏறிதான் போனான். அப்ப நமக்கு என்ன வரும், எப்படி சென்றால் தான் வரும், கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு யாருடன், இப்ப தோழியுடன் மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா யாருடன் சென்றால் கரெக்ட். ஆனா அவங்க எனக்கு தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி போனா, அப்போ எப்படி சென்றால் தோழி கூட பஸ்ல ஏறி போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கரெக்டா இருக்கும். பள்ளிக்கு எத்தனை பேருடன் சென்றால், இங்க வந்து தோழியுடன் சென்றால் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அதுவும் தப்பு. எப்பொழுது சென்றால், திங்கட்கிழமை மட்டும் இருந்துச்சுன்னா கூட இந்த கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அது நமக்கு நிறைய ஆன்சர் மறுபடியும் வரதுனால கரெக்டான இது என்னதுதான் எப்படிதான். அடுத்து சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளை எவ்வாறு அழைப்பேன்னா வெளிப்படையான விடைகள். சோ அப்போ அந்த இருக்குது நேரா சொல்றது எல்லாமே என்னது வெளிப்படையான விடைகள் எதெல்லாம் அப்படின்னா சுட்டு விடை, மறைவிடை, அதுக்கப்புறம் நேர்விடை. சோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வித்தியாசமா இருக்குது. அடுத்து குமரன் ஓவியம் வரைந்தான், இது என்னன்னா செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. சோ ஓவியம் வரைந்தான் அப்படிங்கிறது என்னது, அவன் செஞ்சதுதான். அப்ப என்ன வரும், செய்வினை வாக்கியம் தான் வரும், செயற்பாட்டு வினை வராது. நம்மளுக்கு என்ன வருது, செயற்பாட்டு வினை அப்படின்னா ஆள் இருக்கணும், அதே மாதிரி பட்டது அப்படிங்கிற எழுத்து இருக்கணும். இப்போ ஓவியம் குமரனால் வரையப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை. குமரன் ஓவியத்தை வரைந்தான், இல்ல ஐ வந்து நம்மளுக்கு மறைஞ்சிருக்குது, அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சிலவங்க 2லதான் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இதுவும் வராது இதுவும் வராது. அடுத்து பிறவினை சொற்றொடரை கண்டறிக. கபிலனை திருந்த செய்தான் செய்வித்தான், அதுதான் கரெக்ட். திருந்தினான் அப்படின்னா தன்வினை, திருந்துவான் அவன், அது அவனை பத்தி தான் கொடுக்கு. அப்ப அதுவும் தன்வினை தான், திருந்துவான் இது கிடையாது. அப்ப ஆன்சர் என்னது, திருந்த செய்தான், மத்தவனை ஏதோ ஒண்ணு செய்ய வைக்கிறான், அதுதான் வந்து பிறவினை. அடுத்து தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. அப்ப பட்டதுன்னு வந்தாலே கண்ண மூடிட்டு என்ன போட்டலாம், செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். சோ அப்ப செயற்பாட்டு வினை தான் வரும். அடுத்து எம்பலம். சோ நம்மளுக்கு எம்பலம் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் தங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷ் அப்படியே வார்த்தைய இது பண்ணிருக்காங்க. தங்கிலீஷ் சாரி, எம்பலம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சின்னம்னு வரும். அடையாளம் அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும், ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். குறியீடு அப்படின்னா சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். வரைபடம் அப்படின்னா மேப் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சின்னம் அப்படிங்கிறது என்னது, எம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது டெரிட்டரி அப்படிங்கிறது என்னதுதான், நம்மளுக்கு நிலப்பகுதி தான். சோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஓரளவு கேள்விப்பட்ட வார்த்தை தான். அதுக்கப்புறம் கலைச்சொல். கொனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல், அதாவது அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு குமிழிக்கல் அப்படின்னா வரலாற்று சம்பந்தமா ஒரு ஆட்சி பகுதி அந்த மாதிரி வருது. இரிகேஷன் டெக்னாலஜி, பாசன தொழில்நுட்பம் கரெக்ட் தான். ஆனா நமக்கு அலுவல் சார்ந்தது வீடியோ கான்பரன்ஸ், அப்ப இதுதான் வந்து கரெக்ட். ஒரு ஆபீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய டேம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் வந்து கேட்பாங்க. அப்ப டிராபிக்கல் சோன் அப்படி வெப்பமண்டலம், இதுவும் நமக்கு அப்பாற்பட்டது, ஆபீஸ் அப்பாற்பட்ட வார்த்தைகள் தான் இந்த 3மே. இப்போ ஆபீஸ் ஃபுல்லா நம்ம பேசக்கூடிய வார்த்தை என்னதுன்னா வீடியோ கான்பரன்ஸ், இதுதான் வந்து கரெக்டான வார்த்தை. அடுத்து கடைக்கு போவையா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது என்னது, அதை மறுத்து கூறுறதுக்கு பேர் தான் மறைவிடை. அப்ப என்ன வரும், மறைவிடை தான் கரெக்ட். ஏவல் விடைன்னு என்ன வரும், நீயே போ அப்படின்னு சொல்லியிருந்தா ஏவல் விடை. வினா எதிர் நான் தான் போகணுமா நீ போக கூடாது அப்படின்னு ஏதாவது அதுக்கு ஏதாவது வினா எதிர் சொல்றது வந்து என்ன வரும், வினா எதிர் வினாதல் வினை வரும். நேர்விடைனா போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், அது வந்து நேர்விடை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா நம்மளுக்கு என்ன வரும், மறைவிடை தான் கரெக்ட். அடுத்து பிளாக் போர்டு. பிளாக் போர்டு அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், கரும்பலகை தான் கரெக்ட். அடுத்து தவறானது இணை. கோல்டு பிஸ்கெட் தங்க கட்டி கரைத்து. ரிப்பீட் அப்படின்னா என்னது, மறுபடியும் செய்யறது தான் ரிப்பீட், அப்ப இது தப்பு. ஈக்குவல் அப்படின்னா சமம் கரெக்ட். யூஸ்னா பயன்படுத்துது, அப்ப இதுதான் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்டா கூட நமக்கு என்ன செஞ்சலாம், ஈஸியா வந்து போட்டுடலாம். அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னது, கலப்படம். இதுவும் நமக்கு புக் பேக்ல இருந்து தான் அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. சோ பாத்துக்கோங்க. சோ இது வாயேஜ் அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா கடற்பயணம் வரும். ஃபெரைஸ் அப்படிங்கும் போது பயண படகுகள் வரும்.
என்டர்பிரினர் அப்படிங்கும்போது தொழில் முனைவோர் வரும். ஸோ அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தவறான ஊர் பெயருடைய மரபு எது தவறா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தஞ்சை தஞ்சாவூர் கரெக்ட், நெல்லை திருநெல்வேலி கரெக்ட், புதுகை புதுக்கோட்டை கரெக்ட். ஸோ மயிலாடுதுறைக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா மயிலை வந்து தப்பு. ஸோ அப்போ இதுக்கு வந்து மயிலைக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். அடுத்து பாருங்க, மரபு சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. சரியான இணை சைதை சைதாப்பேட்டை கரெக்ட், கும்பை கும்பகோணம் தப்பு. ஏன்னா நம்மளுக்கு குடம்பை தான் நம்மளுக்கு என்ன வரும் கும்பகோணம்னு சொல்லிட்டு வரும். அப்ப ரெண்டாவது தப்பு. மயிலை மயிலாப்பூர், ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ மயிலை மயிலாடுதுறைன்னு கேட்டிருந்தாங்க. இப்ப நமக்கு அதான் கமெண்ட் சொன்னோம், அங்க ஆன்சரே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ மயிலைங்கிறது மயிலாப்பூர் கரெக்ட், நெல்லைங்கிறது திருநெல்வேலி கரெக்ட். அப்போ 1, 3, 4 தான் கரெக்ட். அதுக்கப்புறம் மரபு சொல் தான் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சைதை சைதாப்பேட்டை, புதுகை அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா புதுக்கோட்டை. அடுத்து புதுவைங்கிறது புதுச்சேரி, நாகை அப்படிங்கும்போது நாகப்பட்டினம். இந்த கை கோட்டை அப்படின்னு கை கோட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு மறக்காது. ஸோ அவ்வளவுதான் இந்த மரபு பெயர்கள். அப்ப இந்த வீடியோல வந்து ஓரளவு நம்ம கிராமர் மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இனி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.